பிரியன் வருத்தப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, தீயில மிதிச்ச மாதிரி அப்பா பாண்டி கதறாதீங்க. நான் பேசிடுறேன், உண்மையை பேசிடுறேன். செங்கோட்டையன் மனம் திறந்திருக்கிறார், எப்படி பாக்குறீங்க சார்? ஈரோடு மாவட்டத்துல எடப்பாடி தலைமை காலி. சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி அவுட்டே ஆயிட்டாரா சார்? அவுட்டு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. செங்கோட்டையன் தான் எடப்பாடிக்கு எதிரான கடைசி அம்பு. இந்த அம்பு எந்த அளவுக்கு பாயுது, வில்லுல இருந்து சல்லுன்னு புறப்பட்ட அந்த அன்பு எந்த அளவுக்கு குத்துதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி பச்சோந்தி விஜய், ஜான் ஆரோக்கியசாமிஜி. சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்குனாருன்னா விழுப்புரம் பாதிக்கப்பட்டோம். செம்மலை போர்க்கொடி தூக்குனாருன்னா சேலம் பாதிக்கப்பட்டோம். கே.பி. முனுசாமி போர்க்கொடி தூக்குனாருன்னா கிருஷ்ணகிரி பாதிக்கப்பட்டோம். இவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்குவாங்கன்னு சொல்றீங்களா சார்? அது போக போக தான் தெரியும், அந்த பூவின் வாசம் புரியும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் என்ன சார், இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு பரபரப்பான நிலையில இருக்கு. செங்கோட்டையன் மனம் திறந்திருக்கிறார், எப்படி பாக்குறீங்க சார்? ஈரோடு மாவட்டத்துல அதிமுக காலி, எடப்பாடி தலைமை காலி, அது சொல்லிடலாம். ஏன்னா 1989ஆம் ஆண்டு 4 முறை போட்டி நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அப்ப ஒரு சீட்ல தான் எதிர்கட்சி தலைவர் பதவியை புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் காப்பாத்தினாங்க. மூப்பனார் தான் அல்லது எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கணும். அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடைக்கிறது காரணமா இருந்தது அவருடைய லாயலிஸ்டான செங்கோட்டையன். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானதுக்கு ஈரோடு மாவட்டத்துல முத்துசாமி, கணேசமூர்த்தி, மொடக்குறிச்சி சுப்பலட்சுமி, இவங்க எல்லாத்தையும் மீறி அவங்க 2 பேரு திராவிட முன்னேற்ற கழகம். ஒருத்தர் ஜானகணியில முத்துசாமியும் வெயிட்டா தான் இருந்தார், அது மறக்க முடியாது. இவங்களை மீறி அதிக சீட்டு ஜெயலலிதா தலைமைக்கு கிடைக்க காரணம் செங்கோட்டையனோட ஃபீல்டு ஒர்க்கு, கிரவுண்ட் ஒர்க்கு. இன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல 90% ஒன்றிய கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாம் செங்கோட்டையன் முன்னாடி இருக்கிறாங்க. செங்கோட்டையன் உயர்த்தின போர்க்கொடிக்கு பிறகு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியாம எடப்பாடி திணறாரு. ஸோ மினிமம் லாஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எடப்பாடி அவுட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி அவுட்டே ஆயிட்டாரா சார்? அவுட்டு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எடப்பாடி நம்பி செங்கோட்டையன் நம்ம தலைமை ஏற்று போக மாட்டாரு. எடப்பாடியும் இவர் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்ற போறதில்லை. இன்னும் சொல்ல போனா 6 பேர் சந்தித்ததே பொய்யினாரு, அப்படி ஒண்ணு நடக்கலன்னாரு. இப்ப நம்ம நடந்துன்னு சொல்ல முடியுமா அவரால்? எடப்பாடியே பொய்யராக்குறாரு செங்கோட்டையன். மற்ற 5 பேர் தான் பேசணும். 5 பேர்ல யார் பேசுறாங்கன்னு தெரியல. இதுக்கிடையில நயினார் பாஜக தலைவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. அது ஒன்றிணைவோம் தேரணும்னு சொல்லலன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குள்ள மறவர் ஓட்டு, பன்னீர் தினகரன் மேல அபிமானம் கொண்ட ஓட்டு பாதிச்சிருங்கிறதுக்காக சொன்னாரா அல்லது உண்மையிலே பாஜகவுக்கு இதுல பின்னணி இருக்கான்னு தெரியல. அவரு டெல்லி போயிட்டு வந்தாரு, கோர் கமிட்டி எல்லாம் கூடி இருக்காங்க. இப்போ அதிலே சொல்லியிருக்கலாம், எடப்பாடிய வரட்டதுக்கு செங்கோட்டையன் வச்சு வரட்டுறோம், கொஞ்சம் பொறுத்துருங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது நயினார் சொன்னதை வச்சு மட்டும் நம்ம இப்ப அதை முடிவுக்கு வர முடியல. எனக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துதான் அதோட இதை சொல்ல முடியும். எது எப்படியோ இதுதான் ஓடும். ஒன்றிணைவோம், இது ஒன்றுபடுவோம், எல்லாம் சேர்ந்தா வெற்றி பெற்றலாம், இதான் ஓடும். எடப்பாடி ஏத்துக்க மாட்டார். ஏன் எடப்பாடி ஏத்துக்க மாட்டாருன்னா, தோத்து போனா மீண்டும் பவர்ஃபுல் முக்குலத்தோர் எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு செங்கோட்டையனை வச்சிருவாங்க. அதனால ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார். இந்த நிலையில சார் அப்போ அவரு இன்னும் கொஞ்சம் தெளிவா வெளிப்படையா பேசிருக்கலாமான்னு ஒரு கருத்து இருக்குல்ல சார்? அது இன்னும் நாள் இருக்குல்ல, 10 நாள் டைம் கொடுக்குறாரு, திரும்ப பேசுவார். இது ஜனவரி வரை ஓடும், டிசம்பர் ஜனவரி வரை இது ஓடும், தானே ஓடிட்டே இருக்கும் அந்த படம். ஏன்னா இதுல ஒன்றிணையணும்னு ஒரு தரப்பு கேடர்ஸ் விரும்புறாங்க. ஒன்றிணைங்கிறதுல நிறைய ஏடிஎம்கே கேடர்ஸ், வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க. கட்சி இணையணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. ஏடிஎம்கே சென்டிமெண்ட் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டர்ஸ்ல கொஞ்சம் இருக்கு, அந்த இது இருக்கு. நான் அதுல வேறுபடுறேன், அது என்னோட உரிமை. என்னோட பார்வைப்படி 40% இருந்த அதிமுக வாக்கு வங்கி தினகரனையும் கமலஹாசனையும் தவிர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் ஒரு வாலாட்டும் கேடை மாட்டும் வச்சு ஃபைட் பண்ணதுல சட்டமன்ற தேர்தலில் 33 வந்தாங்க. 7% சசிகலா தினகரனால பாதிச்சு டோட்டலா. அடுத்து ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு ஒற்றை தலைமை தான் எல்லாம் முடிவெடுக்கும், ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளுன்னு சொல்லி 13% வாக்க காலி பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் காலியானது எவ்வளவு? 13%. அப்போ அதிமுக தொண்டர் என்ன நினைச்சா, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓபிஎஸ் தான் பரத மாதிரி கொடுத்ததை திருப்பி கொடுத்தாரு. யார் கொடுப்பா? அவர் தான் அம்மாவுக்கு விசுவாசி. அவர் அம்மாவுக்கு பிறகு சிஎம் ஆகணும்னு அவன் நினைச்சான். வரல, இரட்டை தலைமை, முதல்வர், துணை முதல்வர். அவரை எடப்பாடி ஒற்றை தலைமை தூக்கி போடும்போது 13% அதிமுக காரன் வெளியேறிட்டான். இதையும் தாண்டி 10.5 கொடுத்ததுல தருமபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற
வன்னியர் பெல்ட்ல வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு, நம்ம ஜாதிக்கு 10.5 கொடுத்தாரியா அப்படின்னு அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு ஜாதிக்கு எப்படி 10 புள்ளி கொடுக்கலாம்? இது பொறுப்பற்ற தனம், இது தான் தோண்டித்தனம், இது சுயநலம். ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக பண்ண மிகப்பெரிய தவறு. சுனில் கனகோலுக்கு எனக்கு அதெல்லாம் தகராறே வந்தது. தவறுங்கிற அடிப்படையில பிற சமூகங்கள், குறிப்பா தெற்க உள்ள முக்குலத்தோர், பிரமலை கல்லருக்காகவும் மறவருக்காகவும் அகமுடையாரும் கல்லரும் ஒட்டுமொத்தமா நின்று அதிமுகவை, மற்ற வண்ணார் நாவிதர் குயவர் அந்த சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து கன்னியாகுமரியில டெபாசிட் இழக்க வச்சு 4வது தள்ளிட்டாங்க. திருநெல்வேலியில் 8% டெபாசிட் இழப்பு, ராமநாதபுரத்தில் 9% டெபாசிட் இழப்பு, தேனியில டெபாசிட் இழப்பு. இப்படி அவங்க படுதோல்லியை ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டாலன்னா ஏன் சேலத்தில் 38 எடுத்த ரெட்டையில திருநெல்வேலியில் 8 எடுக்குது? எம்ஜிஆர் சேலத்திலையும் 35க்கு மேல எடுத்தாரு. திருநெல்வேலி எங்க சார் எட்மண்ட் சார், எங்க சீனியர் நாஞ்சில் மரம் எல்லாமே 35-40க்கு மேல எடுத்தாங்க. எடுத்து பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. 1971 வலைவெளியில தட்டி பாருங்க. அப்ப இப்ப சேலத்துல 38 எடுக்கும் போது எதுக்கு திருநெல்வேலி 8 எடுக்கிறீங்க? சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துல 35 எடுக்கும் போது தேனியில 13, ராமநாதபுரத்துல 9 நீ எடுக்கிறீங்க? ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழருக்கு கீழே 4வது இடம் போறீங்க. அப்போ டைனமிக்ஸ் மாறிட்டு, கிணற்று தவளைகளாட்டு, கருத்து பார்வையற்றவராட்டு ரெட்டையில எம்ஜிஆர் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இதுக்கு என்னங்க ரீசன் சொல்றீங்க? ஆனா முற்றிலும் ரெட்டலை எம்ஜிஆர் போகல சார். முற்றிலும் போகல, நான் மறுக்க வரல, முற்றிலும் போகல. அந்த முற்றிலும் போகாத அந்த ஓட்டுக்கு தான் ஈரோடுங்கிற இதுல டேமேஜ் பண்ணிட்டு தமிழகம் முழுவதும் முற்றிலும் போகாத ரெட்டலை ஓட்டுக்கு தான் தொண்டர்களின் சுமை தாங்கி செங்கோட்டையன், சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன், தொண்டர்களின் தலைவரா ஜெயலலிதாவுக்கு பிறகு பன்னீர்செல்வம், ஜெயலலிதா நியமிக்கப்பட்டவர், ஜெயலலிதாவுக்கு பிறகு செங்கோட்டையன்ங்கிற அந்த காலகட்டம், சசிகலா பவர்ஃபுல்லா இருந்த அந்த 2011க்கு முந்தைய காலகட்டம். இதுல எல்லாம் செங்கோட்டையன் இருந்த ஒரு சூழல்ல அவரால் ரெட்டையில எம்ஜிஆர் தலைவர் அம்மான்னு கொஞ்சம் ஓட்ட பாதிக்க முடியும்னா, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இறந்த பிறகு ரெட்டை தலைமையா ஆர்கேரை சந்திச்சு 26% எடுத்திருக்கிறாரு. மக்களவையில ஒரு 20-21 எடுத்திருக்கிறார் ரெட்டை தலைமை. சட்டமன்றத்தில் 33 ரெட்டையில எடுத்திருக்கிறாரு. அப்புறம் அவர் தனியா 20 எடுத்திருக்காருன்னு சொல்லும் போது அவர் கன்சிஸ்டன்டா ஒரு 4 தேர்தல் சந்திச்சுட்டாரு. 4 தேர்தல் ஈர்ப்பு சக்தி இருக்கு, சரிசுமா இருக்குன்னு கேட்டா இல்ல. ஆனா 4 தேர்தல் சந்திச்சு 20% வாக்கு எடுத்துட்டாருங்கிறத நான் மறுத்து பேசினா நான் ஏமாளி ஆயிடுவேன். அவரை நம்பி அவர் 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக உள்ள வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாருங்கிறதுக்காக விழுந்த ஓட்டாதான் இந்த இடத்துக்குள்ள நான் கூறிய அந்த பகுதியில மு.க. ஸ்டாலினோட ஒரு பெரிய தலைவர். அதனாலவே பிற ஜாதிகள் இப்படி ஒரு பொறுப்பற்ற முதல்வர், இவரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இப்படி பண்ணாரு, எடப்பாடியில் ஜெயிக்க பண்றாருன்னு ஒரு பொறுப்பற்ற மற்ற சமூக நலனை பேணாத ஒரு முதல்வர்னு கூட அவரை தகுதியற்றவராக கூட மற்றவங்க பாக்குறாங்க. அந்த ஒரு தன்மை கூட அதுக்குள்ள இருக்குது. பட் விழுந்த ஓட்டு அவருக்காகதான் அவர் 2021 தேர்தல் முடிஞ்சது கிளைம் பண்ணார், எனக்காக ஓட்டுன்னு. என்னாலும் உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். அந்த ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைன்னு ஒரு சிறு பகுதி இருக்குது. அந்த சிறு பகுதி செங்கோட்டையனால பாதிக்கப்படும், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பாதிக்கப்பட்டோம். அதே மாதிரி சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்குனாருன்னா விழுப்புரம் பாதிக்கப்பட்டோம், செம்மலை போர்க்கொடி தூக்குனாருன்னா சேலம் பாதிக்கப்பட்டோம், கே.பி. முனுசாமி போர்க்கொடி தூக்குனாருன்னா கிருஷ்ணகிரி பாதிக்கப்பட்டோம். இப்படிதான் அந்த சூழல் இருக்குது. இதுல இவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்குவாங்கன்னு சொல்றீங்களா சார்? அது போக போக தான் தெரியும், அந்த பூவின் வாசம் புரியும். செங்கோட்டையை நம்புறாரு, மற்ற 5 பேரும் 6 பேர் போய் சொன்ன இடத்துல அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு போய் சொன்னதுல மற்ற 5 பேரும் பேசுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு செங்கோட்டை கையில இருக்குது. அதனாலதான் அந்த இதை போட்டு உடைக்கிறாரு. அவர் பேசுனதுமே ஓபிஎஸ் ஆதரவு கருத்தை நீட்டிட்டாரு. நயினாறு வேற பேசுறாரு. அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். நயினாரோட பேச்சோட பின்னணிய முக்குலத்தூர் ஓட்டு பாதிக்க கூடாதுங்க பேசினாரா, அல்லது உண்மையிலேயே பிஜேபி செங்கோட்டையிட்ட இப்படி எல்லாம் திட்டம், இப்படி எல்லாம் நகரும், உங்களை வச்சு இப்படி நகர்த்துறோம், நீங்க தான் நகர்த்துறீங்க, உங்களை வச்சுதான் எடப்பாடி உள்ள வருவாரு அப்படின்னு சொல்றாங்களாங்கிறது போக போக தான் தெரியும். நான் பிரைம் மினிஸ்டர் ஆகும் போதே என்னை டிச் பண்ணிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை முதலமைச்சரா சொல்லி நான் ஓட்டு கேட்கணுமான்னு மோடி ஒரு ஃபீல் பண்றதாட்டு ஒரு தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனா 20% ஓட்டு உள்ள வந்திருக்குது. அந்த 20% ஓட்டுக்குள்ள மீண்டும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டுச்சு. கடைசி அம்பு KS தான், செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தான் எடப்பாடிக்கு எதிரான கடைசி அம்பு. இந்த அம்பு எந்த அளவுக்கு பாயுது, வில்லுல இருந்து சல்லுன்னு புறப்பட்ட அந்த அன்பு எந்த அளவுக்கு குத்துதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவரும் ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் பண்றாரு. 10 நாள் கெடுங்கிறாரு, ஆர்கனைஸ் பண்ணுவோங்கிறாரு. சோ எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி, சிக்கல். ஒரு கட்சியை கைப்பற்றுறதுங்கிறது எளிதான விஷயம் அல்ல. எப்படி இதை எதிர்கொள்ள போறான்னு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவங்க தலைவராக இருந்தாங்கன்னா இப்படி மாவட்ட கமிட்டிக்குள்ள ஒருத்தர் கூட்டம் போட்ட முடியுமா?
நிக்கிற மாட்டாங்க. எந்த பதிலுமே அதுக்கு வரல சார். எந்த பதிலும் வரல. ஸோ எடப்பாடி இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் மாட்டிட்டு தான் இருக்கிறாரு. எப்படி எதிர்கொள்ள போறாருங்க நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்க சசிகலா பின்னணியில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா சார்? இவர் பேட்டி முடிஞ்சு சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து அறிக்கை வந்துருது. இது எப்படி பாக்குறது? சசிகலா என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க? ஒன்றிணைவோம் வென்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேசியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க, ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கிறாங்களே சார். அது சொன்னேன் இல்லையா, நான் அந்த வாக்காளர்ல ஒரு சிறு பகுதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு இருப்பாங்க. மற்றபடி அது வன்னியர் 10.5 அதுக்கு எதிர்ப்பு என்போன்றவர்கள் வந்து தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்னு பன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் வலையர் போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடி பெரிய அநீதி இழைச்சிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இந்த சமூகங்களுக்கு எடப்பாடியும் சிபிஎஸும் அநீதி இழைச்சிட்டாங்கிறத நான் பிரச்சாரமா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்கறது இதுதான், நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுறீங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் இருக்காங்களா ஜெயலலிதா இருக்காங்களா? உங்க நலனையே கவனிக்காத ஒருத்தர் உங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாரு, புரிஞ்சுடுங்கிறத நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது யதார்த்த களத்துல 4.5 வருஷத்துக்குள்ள எடப்பாடி 7.5 கொடுத்திருக்கிறாரு, 10.5 கொடுத்திருக்கிறாரு. அதை மையமா வச்சு அரசியல் மிக பெரும் அளவுல ஓடிட்டு இருக்குது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது வந்து அடிமைகளா இருந்தவங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான கோடிகளை வச்சுக்கிட்டு குறுநில மன்னர்களாக மேற்கிலையும் வடக்கிலையும் ஆயிட்டாங்க. அது பிற சமூகங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதோட எதிர்ப்பும் வந்து அதிமுக பாதிக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டாலும் கூட சரி, அவங்க முயற்சி ஒன்றிணைஞ்சாதான் அவங்க ஆளாக முடியும். ஸோ அது அவங்களுக்கான கேம் ஆடுறாங்க, தப்பு இல்லை, அவங்க முயற்சி. ஆனா எடப்பாடி எந்த ஒன்றிணைவுக்கும் சம்மதிக்க மாட்டாரு. 40ல் 20 என்கிட்ட இருக்குது, ஓகே நான் 20ல் இருக்கிறேன். தினகரன்கிட்டையும் ஓபிஎஸ் என்ன இருக்குது, சசிகலா அம்மையார் என்ன அங்கே பொசிஷன் என்ன, 13% ஓபிஎஸ் காலியா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த 13% டிடிவி சசிகலா ஃபேக்டரும் இருக்குல்ல. அது முதல்ல 7% காலி ஆயிட்டு, 40ல் 7 காலியாகி 33, அந்த 33ல் 13 காலியாகி 20. இவரு அது மக்களவை 20, சட்டமன்றத்தில் எமர்ஜ் ஆகுங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்போ சீமானுக்கு மட்டும் சட்டமன்றம் வேறு மக்களவை வேறு இல்லையா? உங்களை மக்களவையிலே புதுச்சேரியில 3வது தள்ளி இருக்காரு, கன்னியாகுமரியில 4வது தள்ளி இருக்காரு, அவர் 3வது வந்து ஏடிஎம்கே 4வது தள்ளி இருக்காரு, உழவங்கோட்டில் 4வது தள்ளி இருக்காரு. இந்த இடங்கள்ல எல்லாம் உங்களை 4வது சீமான் தள்ளதுக்கு என்ன வழக்கம் சொல்றீங்க? அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேச மாட்டாங்க. அந்த இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் அந்த லிஸ்ட்ல இடதுசாரி ஒரு நண்பர் இருக்காரு, வலதுசாரி ஒரு நண்பர் இருக்கிறாரு. சோ எடப்பாடியோட சட்டமன்றம்னா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. 2019 இரட்டை தலைமையா ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது எந்த சட்டமன்ற இடைத்தேர்தலாவது 3வது போனீங்களா? இப்போ ஒரே சட்டமன்ற இடைத்தேர்தல், அது 3வது போனாலும் பரவாயில்ல, 3வது போனாலும் பரவாயில்ல, 4வதே பேட்டியில. அப்ப மீண்டும் சட்டமன்றம் பாராளுமன்றங்கிறதெல்லாம் ஏற்படுதெல்லாம் செங்கோட்டைன்னு நம்பல. குறிப்பா அதிமுக உள்ள இருக்கவங்களே எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது, நம்ம தோத்து போவோம், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி அவரை ஒரு எதிர்கட்சி தலைவராட்டோ அல்லது ஒரு பலமான ஆப்போனன்ட் லீடராட்டோ ஒரு 20-25% வாக்கு பலத்தோட அவரை உருவாக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பலம் இல்லாம போறதுல என்ன லாபம் இருக்கு? உருவாக்கி விட்ட பிறகு இது எனக்கு கிடைச்ச ஓட்டு, ஏன் தலைமை கிடைச்ச ஓட்டு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம பாரு. அப்படிதான் 21-24 மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் ஏன் ஓட்டு, நான் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்த ஓட்டுன்னு போல்டா அதை கிளைம் பண்ணார். தப்பு இல்ல, அதை செங்கோட்டை இப்ப ஏத்துக்கல. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னா நான் தாங்கிறாரு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னா நான் தான் சிவி சண்முகம் சொல்லுவாரா? அல்லது ஒரு தூண்டி விடாத வச்சு அவருக்கு ஒரு அடிமை மாதிரி உண்மையை பேசக்கூடிய நம்ம மேல வழக்குகளை போட்டுட்டு இருப்பாரா? அடிமைத்தனமா தெரியல. அது செங்கோட்டையும் போல்டா வந்துட்டாரு. அதே மாதிரி கிருஷ்ணகிரின்னா கேபி முனுசாமி தான். தென் மாவட்டங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, சட்டியில இருந்தாதான் நாங்க அகப்போ வரோம். இல்லாதவங்களை போட்டு நம்ம டம்மியா இருக்கவங்களை போட்டு நம்ம ஏன் அவங்கள போட்டு பேசுறது? அவங்க இடத்துல 3வது டெபாசிட் போய் இருக்குது. ஸோ அந்த இதுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. தங்கமணி அவர் லீட் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஏரியாவில் செல்வாக்கு இருக்குது. ஸோ தங்கமணிக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துடலாம். மொத்தத்தில் தமிழக அளவில் 20% எடப்பாடிக்கு, லோக்கலா செங்கோட்டையன் சிவி சண்முகம் போன்றவங்க வெயிட்டா இருக்காங்க. சார் எடப்பாடியே நீங்க முன்பே கணிச்சவர், ஏற்கனவே இப்போ முக்குலத்தூர்ல ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்போ அவருடைய சமூகத்திலேயே ஒரு ஆளு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? செங்கோட்டையனை கொங்கு வேளாளர் இதுக்குள்ள அடைக்க முடியாது. அடைக்க முடியாதா சார்? கண்டிப்பா. 2011 கேண்டிடேட் போடும்போது மேற்கு தெற்கு எல்லா பகுதியிலும் எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து கேண்டிடேட் செலெக்ஷனை தயார் பண்ணாரு செங்கோட்டை. இப்போ நாம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேல் சபையெல்லாம் வரவிடக்கூடாது, மேல் சபை வச்சு கலைஞர் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது மேல் சபை ஒழிக்கிறதுக்கு இது பண்ணாரு.
கிருஷ்ணசாமியை உள்ள கொண்டு வந்தார். பல கூட்டணி இதெல்லாம் ஜெயலலிதா ஸ்ட்ரெங்தன் பண்ண அனைத்து வேலைகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த டீமில் நயினார் கிடையாது, ஓபிஎஸ் இருந்தார். நயினார் கிடையாது, ஓபிஎஸ் இருந்தார். அப்போவே நயினாருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு விரிசல்கள் இருந்துட்டு தான் இருந்தது. தென் அவர் ஜெயலலிதா தனக்கு போட்டியாக வந்துடுவாரோ, அதாவது சசிகலா வர்சஸ் செங்கோட்டையங்கிறத சசிகலா தரப்பு ரொம்ப தெளிவா ஜெயலலிதா வர்சஸ் செங்கோட்டையன் கொண்டு விட்டுட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு மாற்றா இருப்பாருங்கிற தோற்றம்லாம் அவருக்கு இருந்தது. கடைசியில 300-400 வண்டியில போன போது எனக்கே போட்டியா வந்துருவீங்களான்னு ஜெயலலிதா வந்து கட்சி பதவியும் எடுத்துட்டாங்க, மந்திரி பதவியும் எடுத்துட்டாங்க. தெரியும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கிறது தான் அந்த அரசியல். அதற்கு பிறகு சசிகலாவுக்கு ஒரு பெரிய போட்டியாளராக இருப்பாருங்க சூழ்நிலையில சசிகலா தரப்பு இவருக்கு மாநில நிர்வாகி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. போர் பாலிட்டிக்ஸ்ல பெரிய ஆளு. அன்னைக்கு அதை வாங்கிட்டு நின்றாருன்னா அவர் தன்னால கட்சியை உடையக்கூடாதுன்னு நினைச்சாரு. 4.5 வருஷம் அவருக்கு அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு எடப்பாடியை கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு தேமுதிகவே தயாரா இல்லை. அன்புமணி இப்போ உணர்றாரு, 10.5 வச்சு நம்ம ஜம்முனி போயிடலாம். எடப்பாடிக்கு வந்து கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. ஓபிஎஸ் வேற போயிட்டாரு. பழைய 5 சீட்டு கூட எடப்பாடியை வச்சு ஜெயிக்குமாங்கிறது பெரிய டவுட்டா இருக்குது. அதனால நம்ம 10.5 வச்சு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு 5-6% ஓட்டும், ஒரு 12 தொகுதியில எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சா வெற்றி வாய்ப்பு இருக்குது. 6-7 கூட வரட்டு, 12ல எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சா வெற்றி வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட 3 தொகுதியில அதிமுக இல்லாமலே சௌமியா அன்புமணி லீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட ஏன் கூட்டணி வைக்கணும், அவரை சிஎம்ஆ சொல்லி எங்க நம்ம தேர முடியும்னு அன்புமணியே தன்னோட நெருக்கமான வட்டாரத்துல தெள்ள தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. சீமான் அவர் வந்து விக்கிரவாண்டியில வந்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்ப அந்த ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டெல்லாம் வந்துடும் நினைச்சாரு. சிவகார்த்தியை வேற விஜய் பல்ட்டி அடிச்சு மைக் படத்தம் போட்டு விளம்பரம் போட்ட விஜய் விக்கிரவாண்டியில சீமானுக்கு ஓட்டு குறவுன்னு பல்ட்டி அடிக்கிறாரு. எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி பச்சோந்தி விஜய், ஜான் ஆரோக்கியசாமிஜி, எவ்வளவு பெரிய பச்சோந்தி சந்தர்ப்பவாதி விஜய். நீங்க 24ல மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டீங்க. ஏன் போட்டீங்க, எதுக்காக போட்டீங்க? ஆனா விக்கிரவாண்டியில ஓட்டு குறவுனதும் பல்ட்டி அடிச்சாரு. அவர் பல்ட்டி அடிச்சதும் சிவகார்த்தியை வந்து பார்த்தாரு. எடப்பாடிக்கு ஸ்பீக்கர் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ராவணனும் இன்பவரம் கார்த்திக்கும் போனாங்க. என்ன ஆச்சு? 1% தான் சீமானுக்கு கூடிச்சு. அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது. பிரேமலதா பேர் உணர்ந்துகிட்டாங்க, அன்புமணி உணர்ந்துகிட்டாப்புல. சீமான் தனிச்சு தான் போறாங்கிறாரு, தெளிவா தனிச்சு போறாரு. பாண்டே போன்றவங்க எல்லாம் சீமானுக்கு பலம் தெரியாம எடப்பாடிக்கு 20% தான் உள்ள ரிவோல்ட் இருக்கு, இத்தனை சீட்டு வாங்குறா, இத்தனை சீட்டு ஜெயிக்கலான்னு எடப்பாடியை நம்பி பாண்டே போன்றவங்க சொல்றாங்க. எடப்பாடியை நம்பினா ஒரு சீட்டு ஜெயிக்காதுங்கிறதா விக்கிரவாண்டியை காட்டி கொடுத்துட்ட சகோதரர் பாண்டே. ஏன் தரவில்லாம சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறீங்க? இது நியாயமா, தர்மமா? நீங்க தரவுல வச்சு நான் சொல்றேன். விக்கிரவாண்டியில 36% அதிமுக வாக்குல நாம் தமிழர் தான் போராட்டத்தை ஆதரிச்சாங்க. 1% தான் நாம் தமிழருக்கு போச்சு. அப்போ கண்ட்ரோல் இல்லையே எடப்பாடி கிட்ட. இனிமேல் எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கிட்ட யாரும் கூட்டணியும் சரியா வரமாட்டாங்க. அவரை நம்பி ஜெயிக்கவும் முடியாது. அவர் கட்சி 2 ஜாதி கட்சிங்கிற பிரச்சனை ஆயிப்போச்சு. என்டிஏ ஓட்டு கூட்டணிக்குள்ள வரணும்னா அதுல அண்ணாமலை பெரிய ப்ராப்ளமா இருக்கிறாரு. விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குல நிற்காதது வேற, கட்சியை பலகீனப்படுத்திட்டு. அப்ப இந்த சூழ்நிலையில எடப்பாடி நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை எதிர்த்து ஆளாகலாம். வரட்டு, அவரும் கலெக்டிவ் லீடர்ஷிப்புக்கு வந்தா வரட்டு, கூட்டு தலைமைக்கு வரட்டுன்னு செங்கோட்டையன் வந்து ரிவோல்ட் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எடப்பாடியை ரொம்ப பாதிக்கும். செங்கோட்டையனுக்கு என்ன நன்மை கொடுக்குங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே வேளையில எடப்பாடி கூட இருந்தால் செங்கோட்டையனுக்கு எந்த நன்மையும் இல்லை. சீட்டும் கொடுக்க மாட்டாரு, அசிங்கப்படுத்திடுவாரு, கேவலப்படுத்துவாரு. 26க்கு பிறகு தோக்க தான் செய்யும். ஆனா கிடைச்ச ஓட்டெல்லாம் எனக்கு, நான் தான் தலைவர், நான் தான் எல்லாம், அது நான் இனிமேல் என் இஷ்டப்படி முடிவு பண்ணிக்கிடுவேன். முதன் பழனிசாமி கையில கொடுக்கணும்னா முதன் பழனிசாமி கையிலேயே நான் கொடுப்பேன். அதனாலதான் முதன் பழனிசாமி எல்லாம் உள்ள வந்து அரசியல் ஐயர் நாடாரும் என்ன செய்திட முடியும்லாம் அரசியல் இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த கட்சி முழுக்க எடப்பாடி கைக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுல செங்கோட்டை உறுதியா இருக்கிறாரு. அவர் தான் கடைசி அந்த டீமுக்குள்ள இருக்கிறாரு. 5 பேர்ல எத்தனை பேர் உள்ள வராங்கன்னு பார்ப்போம். வெளியே இருந்து மற்றவங்க ஆதரவு கொடுக்கலாம். நான் தெளிவா சொல்றேன், 19-21 தினகரன் சசிகலா முடிஞ்சு போச்சு. வார் 24ல ஓபிஎஸ் முடிஞ்சு போச்சு. 13 சதவீதத்தை காலி பண்ணிட்டாரு. இப்போ இந்த வாரில் செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனுக்கு டேமேஜும்
தோத்து போன கட்சியில உள்ள பிரச்சனைங்கிறதுனால, பல தொகுதியில டெபாசிட் இழந்த கட்சியில உள்ள பிரச்சனைங்கிறதுனால, நாம் தமிழரின் கீழே 4வது போன கட்சியில உள்ள பிரச்சனைங்கிறதுனால, ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர் கட்சியில பிரச்சனைங்கிறதுனால, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கம்யூனிட்டி கெப்பாசிட்டி இல்லாத உள்ள ஒரு தலைவராக கொண்ட கட்சியின் பிரச்சனைங்கிறதுனால இந்த பிரச்சனையும் 20% மேலும் குறைக்கும். இதை பயன்படுத்தி பாஜக எவ்வளவுக்குள்ள பேரம் பேசி சீட் வாங்க போறாங்கன்னு பார்க்கணும். அதுல நயினார் நாகேந்திரன் கரெக்டா பிளே பண்றாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு. கண்டிப்பா அடுத்த கட்ட பலகீனம் செங்கோட்டையனோட அடையுது. முதல் கட்டம் சசிகலா தினகரன், 2வது கட்டம் பெரும் பலகீனம் ஓபிஎஸ், 3வது கட்டம் இந்த 20க்குள்ளேயும் பலகீனம் அடையுது. இந்த சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, இன்னும் 2 நாள்ல இன்னொரு பெரிய குண்டு வெடிக்க போகுது அப்படிங்கிறாரு. என்ன சார் அது? இன்னொரு குண்டு வெடிக்க போகுதுன்னா 5 பேர் சொல்றாரு இல்லையா, 5 பேர், அதுல வேற யாராவது அவரும் ஒற்றுமைக்காக பிரஸ் மீட் பண்ணுவாரோ தெரியல. அந்த 5 பேர் கணக்கு அதுதான், அதனாலதான் பேருதான் தோணுது. ஏன்னா இவரு ஓங்கி அடிச்சுட்டாரு பாருங்க, யாரும் சந்திக்கலன்னு. சமகாலத்துல வடிகட்டுன பொய்ய சொல்லிட்டாரு பாருங்க, வேலுமணியை பக்கத்துல வச்சுக்கிட்டு. அப்போ ஒண்ணு செங்கோட்டையன் பொய்யரா இருக்கணும், அல்ல எடப்பாடி பொய்யரா இருக்கணும். யார் பொய்? அப்போ ஒருத்தர் சந்திச்சது உண்மைதானே வராரு, மீதி 5 பேர்ல ஒருத்தர் வந்துட்டாலே இவருக்கு வெயிட்டேஜ் தான். மற்ற 5 பேரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். சோ இது எடப்பாடி கட்சியை தன் கட்சியாட்டாக்கி சிங்கிள் பர்சன் ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியும், ஏதாவது கட்சியை தேர்த்த முடியாதான்னு மற்றவங்க பண்ணக்கூடிய முயற்சிக்குமான போரா போயிட்டு இருக்குது. தொண்டர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு செங்கோட்டையன் முன்னாடி திரளுவாங்க, ஜாதி கடந்து தமிழ்நாடு ஃபுல்லா திரளுவாங்க. இது யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரியே இருக்கே சார். யார்? பிஜேபி ஆப்ரேட் பண்ணுதா? அப்படி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு சீட் ஷேரிங் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சீட் ஷேரிங் வச்சுட்டு தான் இருக்கேன். சீட் ஷேரிங் இது பயன்பட்டா பிஜேபிக்கு நல்லதுதான். ஏன்னா பிஜேபி என்ன நினைப்பாங்கன்னா, தான் பிரதமராகக்கூடிய தேர்தலில் தன்னை டிச் பண்ணிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி, மீண்டும் அவரை பலப்படுத்தினா காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ணுவார். நயினார்லாம் அதுக்கு இன்னும் தமிழிசை எல்லாம், பொன்னார் எல்லாம், வானதி எல்லாம், அதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நயினார் இவங்க எல்லாம் எடப்பாடிக்கு நம்பகத்தன்மை எப்படி இருக்கணும், மூடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். சீட் ஷேரிங்ல தெளிவா பலத்துக்குரிய சீட்டு வாங்கிட்டோம்னா பாஜகவை யாரையும் ஏமாற்ற முடியாது. அதுதான் இப்போ. சோ பலத்துக்குரிய சீட்டு வாங்குறதுக்குள்ள ஒரு வேலையாங்கிற கருத்தை நீங்க வைக்கிறீங்க. என்னன்னு அது மர்மம் முடிச்சாதான் இருக்கு. பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தலில் என்ன டிச் பண்ணிட்டு போனீங்க, உங்களை ஏன் நான் சிஎம்மா சொல்லி இங்க போட்டு பார்க்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கூட இருக்கலாம். அப்படின்னா செங்கோட்டையனோட இந்த மூவுக்கு பின்னாடி செங்கோட்டையனை வச்சு எடப்பாடியை பிஜேபிக்குள்ள கொண்டு வந்தது முதற்கொண்டு எல்லா இதுலயுமே பிஜேபிக்கு ஒரு ஹேண்ட் இருக்கலாம். ஆனா நயினார் பேசுறது ஜாதிய தளத்துக்குள்ள தன் வாக்கு வங்கியை காப்பாற்ற பேசுறாரா உண்மையாங்கிறத போக போக தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ மோடி அமித்ஷாவும் ஒரு பிரஷர் போடுவாங்க அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். சரிதானே சார்? விட்டுட்டு போக மாட்டாங்க. 24 ஏமாந்த மாதிரி 29 ஏமாந்துடக்கூடாதுங்கிறது அமித்ஷாக்கு இருக்கோ இல்லையோ மோடிக்கு இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத தவற விட்டுட்டாரா? ஏன்னா இந்த நிலையில அப்படி சொல்ல முடியாது. மீண்டும் தோக்கும் போது பவர்ஃபுல்லா முக்குலத்தோர் இவரை தூக்கி போட்டுட்டு செங்கோட்டையனை உட்கார வச்சிருவாங்க, செங்கோட்டையனே தலைவரா உட்கார வச்சிருவாங்க. அதனால எடப்பாடி பயப்படுவாரு. கட்சி அப்படியே தான் பிடிச்சி யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுங்கிறதுக்காக போவாரு. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அதை வீக்கன் பண்ண முடியும். அந்த வீக்கன் பண்ற வேலையை தான் நான் பண்றேன். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஆர்கனைஸ் பண்றேன். யாதவர்கள் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், நாடார்கள் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், வாக்களிக்கக்கூடிய முத்திரையர்கள் நான் பெனிஃபிஷரி காஸ்ட். முத்திரையர்கள் வாக்களிக்கிறாங்க, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான். ஏமாற்றப்படுறாங்க முத்திரையர்கள். அதுல வலையருக்கு இடஒதுக்கீட்டுல எடப்பாடி ஏமாற்றத்தை பண்ணாரு. சோ சேர்வை, புதுக்கோட்டை சேர்வைகளுக்கு இடஒதுக்கீட்டுல ஏமாற்றத்தை பண்ணாரு. சோ இந்த கட்சி இன்னைக்கு பெனிஃபிஷரி காஸ்ட், நான் பெனிஃபிஷரி காஸ்ட் பிரிஞ்சு நிற்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டர்ங்கிறது ஒரு சிலரோட ஊடகத்துல கருத்து பார்வையற்றவராட்டு, கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருந்து பேசக்கூடியவங்க. நான் ஏரியா வைஸ் பார்க்கும்போது 10.5 விளைவுகளை பார்க்கும்போது அது வேற லெவல்ல அது பிரிஞ்சு போயிட்டு பாஜகவோட கூட்டணி போனதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டர்ல இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போடுறாங்களா யோசித்து பாருங்க. அப்ப முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்க்கெல்லாம் அந்த எம்ஜிஆர் ரெட்டர்ல சென்டிமெண்ட் கிடையாதா? அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை எல்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம் தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? எம்ஜிஆருக்கு முஸ்லீம் தொண்டர்கள் கிடையாதா? தமிழ் மகன் ஹுசேன்ல இருந்து ராஜா முகமதுல இருந்து எவ்வளவு முஸ்லீம்கள் எவ்வளவு இதுல திண்டுக்கல்ல RSS எதிராக தீர்மானம் போட்டாரு. ஐயா தாலிங்கர் ஆடாட்ட நான் கேட்கும் போது RSS எதிராக தீர்மானம் போட்டிருக்காரு எம்ஜிஆர், நம்ம எம்ஜிஆர் எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அவரு முஸ்லீம் பிரஷருக்காக போட்டிருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவங்க நிர்வாக இதுபடி கருணாநிதி தான் பெரிய எதிரிங்கிற மாதிரி அதே பிரச்சனை ஆக்கல. அப்போ எம்ஜிஆருக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் ஒரு பெரிய அளவுல இருந்தது. இப்ப அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் எங்க போனாங்க? கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, ரெட்டல் இல்லையா? அதே மாதிரி தானே நீங்க 10.5 கொடுத்ததுனால வடது மாநிலத்தில் பல சம்பவங்கள் எம்ஜிஆர் உயிரிழக்கும் போது 100%
ஓட்டு போட்ட பறையர்களை 10% கூட போடல. அதே பறையர்கள் இப்போ கேட்கிறாங்களே, ஜோதிபம் கோயில் விஷயத்தை பற்றி எடப்பாடி யாருக்கு பயந்து பேசாம இருக்கிறாரு? மேல்பாதி மங்கலம் ஆலயங்களை பற்றி எடப்பாடி யாருக்கு பயந்து பேசாம இருக்கிறாரு? நீங்க எப்படி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாத்தி அருந்ததிற்கு கலைஞர் கொடுத்த உள்ஒதுக்கீடு ஆதரிச்சீங்க? அப்போ உள்ளாளுக்கு 1.5 பிளஸ் அருந்ததியர் தான் சீட்டு ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க. பறையர் ஓட்டுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. சீமான் தான் பிரியன் வருத்தப்படாதீங்க, பிரியன் சங்கடப்படாதீங்க, பிரியன் தீயில மிதிச்ச மாதிரி அப்பா பாண்டி கதறாதீங்க, நான் பேசிடுறேன், உண்மையை பேசிடுறேன். சீமான் தான் ஸ்டாலின் எடப்பாடி மற்றவங்க முடிவுல இருந்து மாறுபட்டு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. அப்போ கடைசியா 10% பறையர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு போடுறவங்க கூட நான் பெனிஃபிஷரி காஸ்டா தானே அதிமுக இருக்காங்க, நான் பெனிஃபிஷரி காஸ்டா தானே இருக்காங்க. அப்ப எதுக்கு போடணும்? நீங்க ஜெயலலிதா அருந்ததியர் உள்ளொதுக்கீடுக்கு கலைஞருக்கு அதிகாரம் கிடையாதுன்னாங்க. இப்ப கலைஞர் கொடுத்ததும் கலைஞரை தெய்வமா கும்பிடுறாங்க அவங்க. நீங்க அந்த ஓட்டுக்காக தானே நானும் போராடணும்னு சொல்லி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறுபட்டு நிக்கிறீங்க. அதுதான் இது எடப்பாடிக்கு அதிமுக. பறையர் தேவேந்திர குல வேளாளர் நலனை பற்றி கவலைப்படாம கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு நின்னாதான் ஓட்டு சீட்டு கன்வெர்ட் ஆகும்னு அந்த ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறுபட்டு நிற்கக்கூடிய அதிமுகங்கிறேனா? புரியுதா? அதை சொல்லும் போது சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிக்கிறாங்கிற சொல்லித்தான் ஆகணும். பிரியன் டென்ஷன் ஆகாதீங்க, தீர மிரிச்ச மாதிரி கதறாதீங்க. உண்மையதான் சொல்றேன், நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சோ என்னதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு ஒரு கூட்டம் வந்தாலும் இங்க சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக பெரிய மாற்றங்கள் வந்துட்டு, குறிப்பா ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்ல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது இவங்க எல்லாம் அடிமையா தான் இருந்தாங்க. நாடார்களை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொன்னாலும் ஆமா ஆமான்னு கேட்டுக்கிட்டு கிழக்கு ஜாதிய சேர சோழ பாண்டியர்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு தான் இந்த சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி, வேலுமணி எல்லாம் இருந்தாங்க. இப்ப எல்லாருமே அங்க பெரிய பெரிய ஆட்களாட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது கட்சியின் டைமென்ஷன் மாறி போச்சு. நான் வெள்ளாள கவுண்டர் கட்சியை வேற மாதிரி பாக்குறாங்க, நான் வெண்ணியர் வேற மாதிரி பாக்குறாங்க. 10.5 கொடுத்ததுல முக்குலத்தோர், வண்ணார், நாவியோர், கோயவர் போன்ற காஸ்டுகள் வேற மாதிரி பாக்குறாங்க. இவ்வளவு விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரிட்டர்ன்னு இந்த ரியல் பொலிட்டிக்ஸை மறைக்க முடியாது. ஒரு சில மறைக்க முடிஞ்சாலும் உண்மையின் தரவுகள் கொண்டு துக்ளக் ரமேஷ் போன்றவங்கள்ட்ட எல்லாம் நம்ம சகோதர நண்பர் விளக்கத்தை சொல்றோம். நாம சொல்றதான் நிஜ பொலிட்டிக்ஸ். அக்கா நீங்க கேட்ட மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டல இல்லவே இல்லைன்னு சொல்லல. அந்த 20 ஓட்டுல 5 ஓட்டுக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டல இருக்கு. மீதி 15 ஓட்டும் எடப்பாடிக்கு ஜாதி அரசியல், இதுக்கு அவரு கிடைக்கக்கூடிய ஆதரவு வளையம், எதிர்ப்பு வளையம் வெளியேறிட்டு. இதுதான் உண்மை நிலைமை. நம்மளும் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டல கூத்தெல்லாம் தாண்டி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகளை தமிழகம் முழுவதும் ஆர்கனைஸ் பண்ண போறோம். சொல்லிட்டு தான் செய்ய போறோம், வெளிப்படையா தான் செய்ய போறோம். இந்த செங்கோட்டையனோட இந்த போர்க்கொடி எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தும் என்பது 100க்கு 100 உறுதி. இப்போ நீங்க சொல்றதுல நான் முக்கியமா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை செங்கோட்டையனை முக்குலத்தோர் பெல்ட் முன்னிலைப்படுத்தி அவரை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த தலைவர் பதவிக்கு நான் ஏன் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் ஆயிட்டு இந்த சமாதானத்துக்கு ஒரு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சமாதானம் ஆகி உங்க உள்ள வந்தாலும் தோத்த பிறகு அவங்க எடப்பாடி தூக்கி போட நிற்பாங்கல்ல. இவங்கள்ட்ட இருந்தாலும் எடப்பாடி எடுத்தாரு. அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்ல. அவங்க பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற ஜாதிகளையும் அரவணைச்சு அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி. சிட்டியில பாருங்க எவ்வளவு பேரும் அவங்க பொலிட்டீஷியன்ஸ் மக்கள் மத்தியில் இருந்துட்டு வன்னியர்களையும் பறையர்களையும் திரட்டி அரசியல் பண்றாங்கல்ல. அது அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட மூவ்ஸ், அதை நம்ம பாராட்ட தான் வேணும். அப்ப அந்த மூவை பண்ணுவாங்கல்ல, அதுதான் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. குறிப்பா மேலும் ட்ரெடிஷனல் ஆட்டே சசிகலா குடும்பம், நடராஜன், சசிகலா, திவாகரன், விவேக் ஜெயராமன், அந்த கரன், இந்த கரன், எக்ஸ் ஒய் கரன், இசட் கரன் எல்லாம் இருந்த போது அவங்கள்ட்ட போய் நின்று ஐயா அரசேன்னு சொல்லி அவங்கள ஆர்ச்சிக்யூஸா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணி அவங்களுக்கு அங்க தன்மை. அதுதான், நம்ம அதை குறை சொல்லல. அதிமுக அரசியல்ல அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தனுக்கு பிடி இருந்தா போதுன்னு தானே பண்ணாங்க. அப்போ அந்த மனநிலையிலே பண்ணவங்க மீண்டும் ஒரு சிக்கலை வந்ததுன்னா தூக்கி போட்டுருவாங்கங்கிற அச்சம் அவங்க மேல இருக்கும். அது நியாயமான அச்சம்னு கூட நான் பாக்குறேன். எடப்பாடியை நம்ம விமர்சனம் பண்ணாலும் உண்மைக்கு புறம்பா நம்ம சொன்னா நம்ம நிற்க முடியாது. அதனால உடைச்சு பேசிடுறோம். அந்த இதுல அவங்க தூக்கி போட்டுருவாங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்குது. சோ அவங்க மேல உள்ள அச்சத்துல பிடிச்ச இதை விட்டுறக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாரு. முதலமைச்சர் வேட்பாளர் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த பிரச்சனை தீவிரம் உச்சத்துக்கு போச்சு அப்படின்னா எடப்பாடியே நினைச்சா மாத்தலாம், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடியே நினைச்சா மாத்தலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடியே நினைச்சா மாத்தலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமா பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். வணக்கம்.